பிரேஸ்லால் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த மார்னிங் மெடிடேஷன் மூலமாக உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது வழக்கம் போல நம்ம மார்னிங் மெடிடேஷன்லாம் நல்ல ஒரு கதையோடு நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு வைர வியாபாரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து இந்த வைர வியாபாரத்தை நடத்தி கொண்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு இடையில நஷ்டங்கள் ஏற்படுது. அவர் நினச்ச மாதிரியே ஒரு நாள் பெரிய இழப்பு வந்துடுது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு குழம்பு போயிருக்காரு. என்னோட ஃப்யூச்சர் அவ்வளோதானா, என்னோட பிள்ளைகள் எப்படி நான் கரை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தவர். எப்போவுமே அவருக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, குழப்பத்தில் பிரச்சனை இருந்தார் அப்படின்னா எப்போவுமே ஆற்றங்கரை போயிடுவார். அதே போல் இந்த பிரச்சனையிலையுமே ஆற்றங்கரையில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறார். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான், பிஸ்னஸ் போச்சு, அடுத்து ரன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே கையில் கிடைக்கிற கல்லெல்லாம் எடுத்து ஆற்றங்கரையில் போட்டுகிட்டே இருக்காரு. அப்படியே தூங்கிறார். காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா கையில் கல்லுன்னு நினச்ச ஒரு கையில் பார்த்தீங்கன்னா வைரக்கல் இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அவர் யோசிக்கிறாரு, நான் ஒரு வைர வியாபாரி, இந்த வைரக்கல்லை நான் டச் பண்ணியிருக்கிறேன், எப்படின்னு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அப்படி இருக்கிற எனக்கு இது கையில் இருக்கிற வைரம் தான் தெரியாமல் கூட நான் ஆற்றங்கரையில் தூக்கி போட்டு இருக்கிற வைரத்தை போல் வேஸ்ட்டு பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு. ஏன் அப்படின்னா, அவர் இழந்ததை நினச்சி யோசிச்சிட்டே இருக்கிறனால குறிக்கோள் என்னன்னு தெரியாமல் கையில் கிடச்ச வைரத்தை தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணிட்டார். இப்படி தான் வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதாவது, கடந்த காலத்தில் உள்ளவற்றை நான் மறந்து விடுகிறேன், முன்னால் உள்ள குறிக்கோள்களை அடைய எவ்வளவு முயல முடியுமோ அவ்வளோ முயல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அந்த வைர வியாபாரி அப்படி தான் கடந்த காலத்தை மறந்துருந்தார். அப்போ அதாவது இந்த தொழிலில் நஷ்டம் வரன்றது சகஜம்தான், ஆனால் அதுக்கு மேலே நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு குறிக்கோள்களை அடைஞ்சு இருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக இருப்பார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி நம்ம ஒரு படிப்பில் தோல்வி பெற்றுட்டோம், இல்லை ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, இல்லை ஊழியத்தை தொடர முடியல அப்படின்னா அதுக்காக நம்ம குறிக்கோள்கள் அடைய முடியாமன்னு கிடையாது. நம்ம அடுத்தடுத்து வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் உள்ள குறிக்கோள்களை அடைய எவ்வளோ முயல முடியுமோ அவ்வளோ முயல்கிறேன். நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, அதை நம்ம அடையிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுது, பிலிப்பியர் 3:15, நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவுள்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. தேறினவர்கள் அப்படின்னா ஆங்கில வேதாகமத்தில் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பெர்ஃபெக்ட், அனுபவசாலிகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அனுபவசாலிகள் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தாலும் எனக்காக குறிக்கோள்களை அடைகிறதுக்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது வெற்றி வந்தால் தான் தேறினவர்கள் அப்படின்னு கிடையாது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி என் குறிக்கோள்களை அடையிறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம ஒரு முடிவெடுப்போம். இன்றைக்கி நாம் எந்த கண்டிஷனில் இருக்கிறோம், எந்த நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கையில் ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, இல்லை பரீட்சையில் தோற்று போயிட்டோம், ஊழியத்தை தொடர முடியலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறோமா? நமக்கு குறிக்கோள் இருக்குது, அதுக்காக நம்ம ஓட ஆரம்பிக்கணும். ஏன்னா நமக்கு நம்ம பெர்ஃபெக்ட் பெர்சனாக நம்ம மாறணும் அப்படின்னா அந்த குறிக்கோள்களை ஈஸியாக அடைய முடியும், வெற்றி பெற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.